ஹாய் டியர், டுடே நம்ம இவங்க பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து நான் தமிழில் போட்டுறேன். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டு நம்மளோட ராகவிடியா தான் எனக்கு இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் சொன்னாங்க. எப்படி நான் ஆச்சு மாதிரி பேசுகிறேன்னா மூச்சு விடாமல். ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ ஒரு மேரிட் உமன் தான், ஒரு 5 மந்த்தில் பேபி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படின்னா டிவோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஸோ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, குழந்தை வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஜாப் போயிட்டுருக்குறீங்க. அண்ட் இவங்க சைட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு லாயர், ஓகேவா? ஸோ இதான் ஸ்டோரியோட இன்ட்ரோடியர். அண்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அண்ட் சாரா வயன் முடிஞ்ச ஒர்க்கு அப்படின்னு கேட்குறா. கொஞ்சம் இருக்குடி, பேபி வேறு இருக்கான்ல, சிம் ரொம்ப அழுவாண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, என்னோடய ஒர்க் முடிஞ்சு நான் போய் அவனை பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படியா, நீ என்னோடய ஒர்க்கை பாரு, நான் போய் அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் ஆசை தான், இங்கே என் ஒர்க்கை முடிக்கிறதுக்கே எனக்கு தலை வலிக்குது. நான் சீக்கிரமாக ஒர்க்கை முடிக்கிறதே அவனை பார்க்க போகிறது தான். நீ சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா நீ அவனை தூக்கிட்டு போயிடுற வீட்டுக்கு, எனக்கு கண்ணில் கூட காட்ட மாட்டேன். அதனால தான் உனக்கு முன்னே கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சிருக்கேன். ஸோ நான் போய் சிம் கூட விளையாடுறேன், நீ பொறுமையாக வேலை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டாட்டா பாபை காட்டிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் சிம் வந்துட்டு எங்கே கொடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னா, உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு 5 நிமிஷம் நடந்து போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்துட்டு இந்த குழந்தைங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்கள்ல. ஸோ பேபிஸ் எல்லாம் பார்த்துப்பாங்கள்ல. ஆக்சுவலாக அது ஸ்கூல் கிடையாது, ஆனால் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பார்த்துப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் குழந்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ சிம் அங்கே விளையாடிட்டு இருப்பான். அண்ட் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் உமன் தான், குழந்தைய மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக தான் வேலை செய்கிறீங்க. அண்ட் அம்மா அப்பா சப்போர்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஏன்னா யாரும் கிடையாது. நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜில் வந்து வாழ்ந்த பொண்ணு, கல்யாணம் ஆயிருந்திருக்கும். ஸோ ஆர்ஃபனேஜ் மூலமாக தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ரொம்ப உங்களை டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பான். அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை விட்டு தனியாக வந்திருப்பீங்க. ஸோ வேலை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு குழந்தைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்ததுக்கப்புறமா அவனை பார்த்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவனுக்கு ஒரு 5 மந்த்து தான் ஆகுது, ஆனாலும் வேலை செஞ்சே ஆகணும்ல. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு ஃபினான்சியலாக நிறைய பணம் தேவைப்படும்ல குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. அதனால் அவனை கொண்டு வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு வருவீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போது சாரா உங்களுக்கு வந்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அவள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறா. ஃபோனை கூட மறந்துட்டு போயிட்டா அவனை பார்க்க போகிற அர்ஜென்ட்டில். ஏன்னா நீங்கள் சீக்கிரம் வேலை முடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் போயிட்டு சிம்மை தூக்கிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. சாரா வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட விளையாடுறன்னு கேட்டால் கூட தரமாட்டீங்க. அவளாலையும் உங்கள் வீட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கிறனால வர முடியாது, ஏன்னா அவள் வீட்டுக்கு டைமுக்கு போகணும். அவளோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, வேலை முடிச்சா நேராக வீட்டுக்கு தான் வரணும் அப்படிம்பாங்க. அதனால் அவள் டெய்லியும் உங்கள் கூட போட்டி போட்டுட்டு அவ்வளோ இதாக சீக்கிரம் சாப்பிட்டு வருது, வாஷ்ரூம் கூட போக மாட்டா, வேலையை அவ்வளோ சீக்கிரமாக முடிப்பா. உங்களை விட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு அந்த ½ வந்துட்டு சிம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவே சீக்கிரமாக ஓடுவா. உங்களுக்கு அவளை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அப்படி அவங்ககிட்ட இவளுக்கு என்ன தான் கிடைக்கிது? டார்ச்சர் பண்ணுவான், போட்டு பிடிச்சி முடியை பிடிச்சி இழுப்பான். வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் இவளோட முடியை தான் அவளோட கையில் நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் இவ எதுக்காக இப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே நீங்கள் ஒர்க்கு பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த பக்கம் நம்ம சாரா மேடம் அப்படியே ஜாலியாக அங்கே பொங்கல் குதிச்சுட்டு அப்படியே சீக்கிரம் போயிடுறா. ஸோ போனதுமே அங்கே இருக்கிற அந்த ஹோமில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு வைன் வரலையா, இன்றைக்கி நீ தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ, அவள் வந்தால் அவனை தூக்கிட்டு போயிடுவா, நான் எப்படி விளாட்றது, கொஞ்ச நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சிம் அப்படிங்கிறா. நீங்கள் சிம்மை வந்துட்டு ஜிம்னாவோட குழந்தை வயசு அந்த ஏஐ போட்டிருக்கல, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்றைக்கு சிம்னு சொன்னாலும் நீங்கள் அதையே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேயா? ஸோ அவன் சாராவோட வாய்ஸ் கேட்டதுமே குழந்தைங்களாம் கை ஒரு மாதிரி தவக்குன்னு அடிச்சுக்கோல, ஒரு மாதிரி வீசோல்ல, அந்த மாதிரி 2 கையும் இப்படி வீசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி தவந்துட்டு இருக்கிறான், அதாவது உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஆடுவோம்ல குழந்தைங்க, ஒரு மாதிரி ஹாப்பினஸில், அந்த மாதிரி தான் அவன் அப்படி பண்ணுறான். அவன் இப்படி பண்ணுறதை பார்க்கவே இவனுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஐயோ அழகாக பண்ணிட்டு இருக்கிறானே, என்னை பார்த்தா இவனுக்கு எவ்வளோ ஆசை. இது இன்றைக்கி நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்க பார்த்தா ஃபோன் மறந்துட்டு வந்திருப்பா. ஐயோ மறந்துட்டு வந்துட்டான், சரி ஓகே அவள் எட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு சிம்மை தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிருப்பா. அவன் அப்படியே வந்துட்டு அவளோட காதை தொட்டு பார்க்கறது, தோடு தொட்டு பார்க்கறது, மூக்கு வாயின்னு சொல்லிட்டு அவன் விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ நீங்களும் சீக்கிரமாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவளோட ஃபோனை எடுக்கலாமா இல்லைங்க விட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறீங்க. சரி ஓகே, பாவம்
அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்து போவீங்கன்னு பார்த்தா ஸ்லோவாக நடந்து போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே வேலை முடிச்சுருந்துருப்பீங்க. சீக்கிரம் போனால் அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா, நீ வந்தது கூப்பிட்டு போயிடுற அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக நடக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக நடந்து போகிறீங்க. அப்படிதான் ஒரு வழியாக வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. ஆனாலும் 20 நிமிஷத்துக்கு அவ்வளோதான் ஆகியிருந்திருக்கும். ஸோ என்ன வயல் அதுக்குள்ளே வேலை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. நான் வேலை முடிச்சு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, உனக்காக தான் ஸ்லோவாக நடந்து வந்தேன், கிளம்பு, உன்னோட அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிறீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன்டி, அவனை விடுடி அப்படின்னு கேட்குறா. நீங்கண்ணா இங்கே பாரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் அவனை கொண்டு போயிட்டு அவனுக்கு சாப்பாடு ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட வச்சுட்டு 5 மாதம் குழந்தை என்ன சாப்பிடுன்னு தெரியலையே, சரி ஓகே அவனுக்கு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவனை நான் தூங்க வைக்கிறோம். அவன் தூங்கத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிரும். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் பண்ணணும். ஸோ நிறையா வேலை இருக்குடி, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடுங்கிக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி சாராவை கை காட்டி இங்கே பாவான்னு குழந்தைங்க கூப்பிடலாம், அந்த மாதிரி அவன் கையோடி மணக்கிறான். என்னை அவன் கூப்பிடுறான், உன் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு கேட்குறா. நீ ஒன்றும் வர வேண்டாம், மரியாதையாக போயிடு, உன் அம்மா அவனை திட்டுவாங்க, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. இவனுக்கு மட்டும் சீக்கிரம் வேலை முடிஞ்சது எப்படின்னு தான் தெரியல. நாளைக்கு ஏதாவது ஃபைலை எரர் பண்ணி விட்டு வரேன் பாரு, கோடிங்கை மாற்றி விட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இல்லங்கமாக யோசிக்கிறா. ஆனால் நீங்கள் அவனை தூக்கிட்டு போகிறப்போ அந்த நாய் பண்ண வச்ச ப்ராடு வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டே. நீ ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கதானே டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, டெய்லியும் மேடம் உங்களை விட ஃபாஸ்ட்டாக வேலை முடிக்க மாட்டாங்க. நீங்கள் சீக்கிரம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபைலில் வந்துட்டு ஏதாவது ஒரு கோடிங் ஹேஷ்டாக் இந்த மாதிரி எதையாவது ஒன்று மாற்றி விட்டு போயிடுவா. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க லேட் ஆகும் அப்படின்னு அவள் நினச்சிப்பா. நீங்கள் அதை 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவீங்க. அது அவள் தான் பண்ணான்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவள் பண்ணுறதால ஒரு மாதிரி உங்களுக்கு க்யூட் ஆக்கிறனால அதை நீங்கள் சொல்லிக்கல, எத்தனை நாளைக்கு நான் இது பண்ணுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அதை கண்டுக்காத மாதிரி வந்துட்டு விட்டுருவீங்க. ஸோ அப்படியே சின்ன தூக்கிட்டு அவன்கிட்ட அப்படியே பேசிகிட்டே போகிறீங்க. நீ அப்படி சாராவை என்ன பண்ணி மயக்க வச்சுருக்கா, எப்போ பார்த்தாலும் சிம் 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 சிம்னு பின்னாடியே தெரியறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் ஒரு மாதிரி கக்கன்னு சிரிக்கிறான் அவங்கள பார்த்ததுமே. ஏன்னா மதியம் வந்துட்டு அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா அதான் குழந்தை தானே, ஸோ அதனால் நீங்கள் பக்கத்துலேயே தான் பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் அந்த மாதிரி இடம் அவனை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதனால் மதியம் வந்து பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸோ இப்போ அவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்களும் வந்துட்டு என்ன சிரிக்கிற, உனக்கு சாராவை ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஒரு மாதிரி தலையாடிட்டு இருக்கான். பாடுறா அப்போ மம்மி பிடிக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கு என்ன புரியுதோ இல்லையோ, ஆனால் தலையை மட்டும் எப்படி ஆட்டுறான். நீங்களும் அப்படியே அவனோட கண்ணத்தில் கிஸ் பண்ணவும் அவன் அப்படியே அவன் வாய் வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி எச்சு பண்ணிகிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே இந்த இது பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ வாக் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதில் தான் நடந்து போயிட்டுருப்பீங்க. அப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு அப்படி போகிறப்போ ஒரு பிரிட்ஜ் வரும். ஸோ அங்கே நின்று அவனுக்கு அந்த இடத்துலலாம் காட்டுறீங்க, நிறைய லைட் செட்டிங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவன் அப்படியே அழகாக பார்த்துட்டு ஒரு மாதிரி கை தட்டிக்கிட்டு இருக்கான். 5 மாதம் குழந்தை கை தட்டுமா என்னவோ, சரி ஓகே ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இப்படி தான் 2 பேரும் ஜாலியாக ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவனை பார்த்தா எல்லாமே மறந்து போயிடும். ஸோ நீங்கள் அப்படியே சிம்சிமை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்குறீங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ சடனாக உங்களுக்கு பின்னாடி இருந்து ஏய் நில்லு அப்படின்னு ஒரு சவுண்டு. அதை கேட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. திரும்பியே பார்க்கல, அவனை ஒரு மாதிரி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவனும் வயன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். ஆனால் நீங்கள் கடவுளே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடவே ஆரம்பிச்சிருவீங்க. அவன் பின்னாடி துரத்திட்டு வரான். நீங்களும் பார்த்து ரொம்ப பயந்துட்டு ஒரு இடத்துல வந்து சிக்கிக்கிறீங்க. அவன் வந்துட்டு ஒரு பிளாக் பண்ணி பிடிச்சிட்றான். நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அவன் என்னோட குழந்தை, மரியாதையாக என்கிட்ட அவனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாருங்கள், அவன் என்னோட பையன், நான் எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும், உங்களுக்கு நானே வேண்டாம்ல. என் குழந்தைய நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க, என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ல. எந்த நம்பிக்கையில் என் குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுப்பேன், செத்தாலும் சாவனே தவிர என் சிம்சிமா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு செம கடுப்பாகுது. அப்படியே அடிக்கிறது கை வாங்குவான். ஆனால் நீங்கள் டக்குன்னு பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறீங்க. பட் அவன் சிம்சிமை பிடுங்க பார்க்குறான். சிம்சிம் வேறு பயங்கரமாக பயந்து போய் அழுக ஆரம்பிச்சிருப்பான்.
குழந்த தானே. ஸோ அவன் அழுகிறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சிம்சிமை தூக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஸோ ரோடை வந்துட்டு கிராஸ் பண்ண வேணும். நீங்கள் இவனை பார்த்து பயந்து ஓடவும் பின்னாடி துரத்திட்டு வேற வரானா. ஸோ பயந்து ஓடவும் என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்டில் ஒரு கார் டக்குன்னு வந்துடுது. டக்குன்னு நீங்கள் அந்த காரை பார்த்ததுமே உங்கள் மேலே அந்த கார் மோதலை, பட் லைட்டாக அந்த பேனிக் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்ததும் அது கிட்ட வந்து தான் பிரேக் போட்டிருப்பாங்க, சடன் பிரேக் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி பயந்து பெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ அங்கேயே மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே மயங்கி விழுந்திருப்பீங்க. அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்த பர்சன் வந்துட்டு டக்குன்னு டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி டக்குன்னு கீழே இறங்கி ஓடி வராரு. அது நம்ம யூங்கி தான். ஸோ அவர் வந்து பார்க்குறப்போ நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க. பக்கத்தில் வந்து குழந்தை வந்து அழுதுட்டுருக்கான். அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. உங்களோட அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கால, அவன் அப்படியே வந்துட்டு ஓடிடுவான். இந்த மாதிரி நீங்கள் மயங்கி விழுந்தவும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறான். வந்து என்னென்னு கூட பார்க்கல, கார் தான் உங்களை அடிச்சிச்சுன்னு நினச்சிட்டு அப்படியே ஓடிடுறான் விட்டுட்டு. இப்போது இவங்க எல்லா பக்கம் பார்க்க ஒருத்தருமே இல்லை. சிம்சிம் வேறு பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். அவனை வேறு கீழே போட்டு விழுந்திருப்பீங்க. உடனே அவர் சிம்சிமை தூக்கி காரில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு தண்ணி இருக்குல்ல, வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி தெளிக்கிறாரு. நீங்கள் நல்லா மயங்கிட்டீங்க, எந்திரிக்கவே இல்லை. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை, ரோட்டில் தனியாக தான் போயிருந்துருப்பீங்க. டெய்லியும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடு. ஸோ இன்றைக்கி எதாச்சியாக இவங்கி வரவும் அவர் இப்போ தான் இந்த மாதிரி, அதாவது நீங்கள் காரில் வந்து மாட்டிப்பீங்களா. ஸோ டக்குன்னு வந்துட்டு உங்களை என்ன பண்ணுறாருன்னா அப்படி தூக்கி காரில் வந்துட்டு உட்கார வைக்கிறாரு. உங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு சிம்சிமே வந்துட்டு அவரோட மடியிலே உட்கார வச்சுக்கிறாரு. ஏன்னா குழந்தை இல்லையா. ஸோ அவனுக்கு வந்துட்டு உட்கார வச்சா கரெக்டாக உட்கார மாட்டான்ட்டு அவரோட மடியிலே பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படியே காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போது லைட்டாக நீங்கள் சும்மா தான் மயங்கிருக்கிறீங்க, எந்த ஒரு அடியும் உங்களுக்கு கிடையாது, அது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ பயத்தில் மயங்கிட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆனால் எஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியாமல் நேராக அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஏன்னா குழந்தை அழுதுட்டு இருக்கிறதுனால. அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுமே முதல்ல வந்துட்டு சிம்சிமை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அவன் எங்கே உட்காரான், அவன் தவறுற மாதிரி ஏதோ பண்ணுறான், விழுறதுக்கு போகிறான். அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நீங்கள் வேறு காருக்குள்ளே மயக்கத்தில் கிடப்பீங்க, வேறு வழியே இல்லை. மறுபடியும் அவனை தூக்கிட்டே கார்கிட்ட வந்து உங்களையும் அப்படியே ஒரு கையில் பிடிச்ச மாதிரி தூக்கிக்கிறாரு. ஸோ 2 பேர்த்தையும் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. கொண்டு போய் உங்களை சோஃபாவில் படுக்க வச்சுட்டு மறுபடியும் தண்ணி தெளித்து பார்க்குறாரு. நீங்கள் நல்லா மயங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு சிம்சிம் அப்படியே கையில் வச்சுட்டு அல்லாத அப்படின்னு சொல்லவும் அவனும் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அல்லாத ஸ்டாப் பண்ணிட்டு இவங்களோட பேசியே பார்க்குறான். இவங்க என்னட்டு அல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அப்படியே அழகே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா அவன் இப்போ தான் அழுதான் சிரிக்கிறான், அம்மா நீ பொண்ணா பையனா அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஒரு மாதிரி ஈங்கிற மாதிரியே பண்ணுறானா. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மேனம்மா நீ அப்படிங்கிறாரு. அப்புறமா அவனும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம சாருக்கு தான் யாரையாவது பார்த்தா பிடிச்சிருமே இவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிடுவான். ஸோ இவங்கியோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் ஷர்ட் பட்டனை வாயில் வச்சு கடிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். இவங்களுக்கு அவனை சமாளிக்கவே முடியல. டே சும்மா இருடா குள்ள வாத்து அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவனோட பேர் தெரியல. அவன் சிம் வந்துட்டு அப்படியே இவங்களோட முடி பிடிச்சி இழுத்துட்ருக்கான். இந்த கையில் சாராவோட முடி ஒரு கொத்து கையிலே இருக்கும், இந்த இன்னொரு கையில் இவங்களோட முடி பிடிச்சி இழுத்துட்டான். ஐயோ என் முடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்குள்ள பிடிச்சி இழுத்துருப்பான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது அந்த கையே. ஸோ அப்படி தான் நல்லா விளையாடிட்டு இருக்குவான். சடனாக அழுக ஆரம்பிச்சிடுறான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஏம்மா இனி எந்திடுமா சீக்கிரம், ஏம்மா இப்படி அழுகிறான் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உங்களை உலுக்கி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மயங்கியே கிடப்பீங்க. ஐயோ பேசாமல் ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போயிருந்துருக்கலாமோ. இவங்க ஏன்டா இப்படி பண்ணுற, கொஞ்சம் மெதுவாக வந்திருக்கலாம், பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கூட யாரும் வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனுக்கு எடுத்து பார்க்கலாமான்னு எடுத்து பார்க்குறாரு. பட் பேட்டர்ன் எதுவும் தெரியல. அவர் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. சிம் வேறு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அவருக்கு இப்போ தான் புரியுது. டைம் பார்க்குறாரு, மணி 8 இருக்கும். குழந்தை பசிக்கு அழுகிறானோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அவருக்கு தெரியல. ஸோ அவனை அப்படியே அங்கேயே விட்டுட்டும் போக முடியாது, ஏன்னா கீழே விழுந்துருவான். ஸோ கீழேயும் அப்படியே விட்டுட்டு போக முடியாது, பச்சை குழந்தையா இருக்கானா. அதனால என்ன பண்ணுறாருனா அவனை ஒரு டவல் மாதிரி எடுத்து அவரோட முதுகுக்கு, அதாவது அவரோட செஸ்டோட சேர்த்து கட்டிக்கிறாரு, முதுகில் சேர்த்து கட்டிக்கிறாரு முன்னாடி வச்சு. அவன் அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே அவனோட முதுகு தட்டி கொடுத்துட்டு இவங்கி போயிட்டு பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ எடுத்து பாலை வந்து காய்ச்சிறாரு. ஸோ பாலை காய்ச்சிட்டு அவனுக்கு கிளாஸில் கொடுத்தா குடிக்க மாட்டான்ல, குழந்த பையன்ல. இப்போ அவருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டே உனக்கு எப்படா நான் ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பலமாக பயங்கரமாக எதிரமாக யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆமாம்ல நம்ம
சின்ன வயசில் பால் குடிச்சிருப்போமே டப்பா எங்கேயாவது கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு எல்லா பக்கம் தேட ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்க வந்துட்டு இப்போ தனியாக தான் இருக்கார். அவரோட அம்மா அப்பாலாம் வேறு இடத்துல இருக்காங்க. அவர் வந்துட்டு அட்வொகேட்டாக இருக்கார். ஸோ வேறு ஒரு சிட்டியில் இருக்கார். நீங்களும் அதே சிட்டியில் தான் இருக்கீங்க. ஸோ அவங்களோட அம்மா வந்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, இது உன்னோட குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அடிக்கடி சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வருது, என்னோடய குழந்தைக்குன்னு சொன்னாங்க, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் டப்பா இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு தேடுறாரு. அது வந்துட்டு ஒரு மாதிரி சில்வரில் தான் இருக்கும், லைட்டாக வெள்ளின்னு நினைக்கிறேன், வெள்ளியில் இருக்கும். அதை அப்படியே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டு அதில் பால் ஊற்றி அவனுக்கு அப்படியே காட்டி விட்டுறாரு. அவனும் அழகாக சப்னு குடிச்சுக்கிறான். அப்பாடி இப்படியாவது அழுகை நிறுத்தினியே, குள்ளவாத்து என்ன கற்றுறா, கீச்சுன்னு காதே போயிடா சாமி, இந்த கற்றுற உன் அம்மா காதை கேட்கலையா, இன்னுமா மயக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூங்கி வராரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் மயக்கத்துலேயே இருப்பீங்க, பட் இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிம் அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சு தலைக்கண்ணியெல்லாம் வச்சு அவன் கீழே விழாத மாதிரி வச்சுட்டு உங்களை வந்துட்டு தட்டி தட்டி எழுப்புறாரு. ஸோ கடத்தில் நல்லா ஒரு லைட்டாக கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தட்டியிருப்பார் தண்ணி தெளிச்சுட்டு. ஸோ இப்போ நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா எந்த இடம்னு தெரியல, அப்படியே திட்டுன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓகேவா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாரு. நீங்களும் நீங்கள் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் மயங்கிட்டீங்க, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அது என்னோடய கார், நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஸோ அது என்னோடய கார் தான். நீங்கள் மயங்கிட்டீங்க, நான் உங்களை இடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னோடய பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே ஒன்றும் இல்லை, அவங்க தான் இருக்கான், ரிலாக்ஸ், அவங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அவன் உட்காந்துருப்பான், அதுவும் அங்கே தான் இருக்கான். அவனுக்கு பசிக்கும் போல் பால் காய்ச்சி கொடுத்தேன், கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ பதட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, அவனுக்கு எந்த அடியும் படலை, நீங்கள் ஜஸ்ட் மயங்கிட்டீங்க, நான் பிரேக் போட்டேன் அப்படிங்கிறாரு. இல்லை தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் மணி இப்போது 10 மணி, இந்த நேரத்தில் அந்த ரோட்டில் குழந்தை கூட்டிகிட்டு எப்படி போவீங்க, நான் வேணால் ட்ராப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, மார்னிங் கூட போய்க்கோங்க, இல்லை போயே ஆகணுன்னா கூட நான் ட்ராப் பண்ணுறேன், தனியாக போவேணா அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்னை ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிக்கிறீங்க. அப்போ அவன் கையில் பால் டப்பா இருக்கும், இந்தாங்க இதை வச்சுக்கோங்க தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை அவன் குடிச்சிட்டு குடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை அவன்கிட்டே கொடுத்துட்றாரு. ஸோ அவனும் வந்துட்டு அந்த பால் அப்படியே அழகாக குடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. யூங்கி ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் ரூட் சொல்லிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ யூங்கி வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, தப்பாக்கிட்டே எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேளுங்க சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எதனால் அப்படியே ரோட்டில் ஓடி வந்தீங்க, சடனாக எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரியல, அப்படி மயங்கிட்டீங்க, ஏன் குழந்தைய பார்த்துட்டு அப்படி பதறினீங்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்களும் அதை வந்து என்னை ஒருத்தவங்க துரத்திட்டு வந்தாங்க, அதை பயந்து வந்து அப்படி விழுந்துட்டேன், சாரி, என்னால் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, சிரமம் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை, நான் அதுக்காக சொல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்திருக்கலாம்ல, குழந்தை இருக்கான் அதனால சொன்னேன். இப்போது இன்கேஸ் என்னால் பிரேக் போட முடியலன்னா என்ன ஆயிருக்கும், அதனால் சொன்னேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஆமாம் யார் துரத்துனா, என்னாச்சு, இதா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அது என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க டக்குன்னு பிரேக்கை போட்டு வாட் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. அது என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட், எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன், அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ இவங்க ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணாங்க. பட் ஆர்ஃபனேஜில் இருக்கிற பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு ஏதோ சில பெனிஃபிட்லாம் கிடைக்கும்ல, ஸோ அதனால தான் இவங்க என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. அவனோட ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் மணி மைண்டாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஆர்ஃபனேஜில் போய்ட்டு அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா, இதே நான் வெளியே வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா அவ்வளோ வந்திருக்கும் இவ்வளோ வந்திருக்கும்னு ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சராக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே இருக்காது, எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தாலும் பத்தலைன்னு ஒரு மாதிரி எனக்கு நரகத்தை காட்டிட்டாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போச்சு.
எனக்கு ஜிம் ஜிம் வந்து வயிற்றில் இருக்கிறது தெரிய வந்துச்சு. இவங்க கூட இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என் குழந்தைய என்னால் நல்லா பார்த்துக்க முடியாது, அது மட்டும் நல்லா தெரியும். அதனால் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஓகே தான், பட் எதுக்காக இப்போ துரத்திட்டு வந்தான் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா என் பிள்ளை வேணுமா, என்னோடய பிள்ளைய கொடுன்னு சொல்லிட்டு புதுசாக அக்கறை இருக்கிற மாதிரி வந்து கேட்குறான். என்னையும் அவ்வளோ ட்ரார்ச்சர் பண்ணாங்க. இப்போ என் பிள்ளைய கொடுத்துட்டு போனால் கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் அவனை கொடுக்க மாட்டேங்கிறேன். இப்போது நான் ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை கிடைக்கும். இன்கேஸ் இப்போ நான் தனியாக போனால் கூட என்னோடய குழந்தை அவங்க வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மூலமாக கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதனால சின்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்களுக்கே செம்ம கடுப்பாகுது. இப்படியெல்லாம் கூட இருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் பார்த்துக்கிறாரு. நீங்கள் எனக்கு கொஞ்சம் தூரம் போனால் வீடு வந்துடும் சார், உங்களை தொலை பண்ணதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லாயர் தான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குற அளவுக்கு என்னால் இப்போது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிறதுக்குள்ள எனக்கு வந்து நிறையா பணம் செலவாயிடுச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணான், டிவோர்ஸை கொடுக்க மாட்டேன்னா. பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு எல்லா பணம் காலி. இப்போது என்கிட்ட சேவிங்ஸில் எதுவும் இல்லை, உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க கூட என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அப்போது இவங்கியுமே யார் கேட்டால் உங்ககிட்ட ஃபீஸ், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், எதுக்காக ஃபீஸ் வேணான்னு சொல்கிறீங்க, என்னை இப்போ தானே உங்களுக்கு தெரியும், எதுக்காக எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது இல்லாமல் எனக்கு ஃப்ரீயாக எதுவும் வேணாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உனக்காகன்னு யார் சொன்னா, வைத்தவே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆ மிஸ் ஒயன், உனக்காகன்னு யார் சொன்னா, இதோ இதுக்குள்ளே வாத்து, இவனுக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிம்சிமை பார்க்குறீங்க. எல்லாத்தையும் மயக்கிடுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேர் சிம் சிம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ சிம் சிம், ஆனால் நான் குள்ள வாத்தனே கூப்பிட்டுக்கிறேன், அழகாக இருக்குது, அவனுக்கு நல்லா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை வீட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணுறாரு. ஸோ வீட்டையும் பார்த்துக்கிறாரு. நீங்கள் உள்ளே போக வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட நம்பர் உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட நம்பரை அவர் வாங்கியிருப்பார். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதுமே அவர் அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி உங்கள் தாட்டாவே இருக்குது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுமா என்ன, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, ஆனால் இவ்வளோ பிரச்சனை, யாரை நம்புறதுனே தெரியறதில்ல, யாருக்காவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, கடைசியில் அந்த பொண்ணுங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், கம்பெனி இருந்தால் கூட அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கள்ல அப்படியெல்லாம் அவருக்கு தோணுது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும், பட் அவங்க ஹெல்ப் பண்ணணுன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போயிருப்பாரு. அண்ட் நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்துட்டு ஆல்ரெடி பால்லாம் குடிச்சிருப்பானா. ஸோ அந்த பால் டப்பாலாம் வந்துட்டு காலியாக இருக்கும். எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டு, என்ன வெள்ளி மாதிரி இருக்குது, இதையா கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்ககிட்ட. அவன் ஒரு மாதிரி ஈன்னு பக்கவாய் போட்டு சிரிக்கிறான். நீங்கள் சிரிச்சிடு, எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு சிரிப்பு சிரித்து எல்லாத்தையும் மயக்கிடு, அந்த அக்கில் ரொம்ப தொலை பண்ணியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்து மறுபடியும் அதுக்கு பக்கவே போட்டு சிரிக்கிறான், எல்லாத்துக்கும் சிரிக்கிறான். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னதான் உன்னோட அந்த குட்டி முளைக்குள்ள ஓடுதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறீங்க. அப்படியே நீங்களும் படுத்து தூங்கிடுவீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. சரி ஓகே, பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தூங்கியிருப்பீங்க. ஆனால் அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் கதவை திறக்கலான்னு வந்தால் கீழே அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. அவங்க நின்றுட்டுருக்கான், அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ 2-3 கொஞ்சம் தடிய மாதிரி இருக்கானுங்க, அவனுங்க கூட நின்றுருக்கான். ரொம்ப பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் மேலே வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குது. உங்களுக்கு கை காலம் நடுக்கம் ஆயிடுச்சு. சிம் சிம் தூங்கிட்டுருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே உங்களுக்கு இவங்க ஞாபகம் தான் வருது. ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ண சொல்லியிருப்பாரு. டக்குன்னு ஓடி போய்ட்டு அவரோட நம்பர் எடுத்து கால் பண்ணுறீங்க. அவர் அங்கே நல்லா தூங்கிட்டுருப்பாரு. ஹலோ ஹலோ அப்படிங்கிறீங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, சனம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாக பேசுவோம். ஒரு டக்குன்னு நினச்சி உட்காந்துக்கிறாரு. என்னாச்சு வயன், என்னாச்சு, ஏன் அப்படி பேசுகிறா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சார் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட் இது மாதிரி 2 பேர் கூட வந்து கதவை தட்டுறாரு, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கதை திறக்காத, நான் வந்துடுறேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ஓடியாந்துருப்பாரு. ஸோ யோகி அங்கே வந்ததுமே அவங்கள பிடிச்சி அடிக்கிறாரு. அவன் என்னடானா, யாரா நீ இதுக்கிட்ட என்ன அடிக்கிறங்க மாதிரி கேட்க, எதுக்கு இந்த மாதிரி லேடிஸ் மட்டும் இருக்கிற இடத்துல வந்து தொல்லை பண்ணுற, மேலே கேஸ் போடவா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, கேஸ் வர போட்டுறியா நீ, பார்த்துறேன்டா, நீ என்ன கேஸ் போடுற நான் பார்க்குறேன், அவள் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். அது எக்ஸ் ஒய்ஃப், ஓகேவா, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி இவங்க பேச, நீங்கள் அப்படி கதை திறந்துட்டு சார் அப்படின்ட்டு வரீங்க. ஓ, ஆன்லைன் வச்சுருக்கேன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் வந்து பைத்தியக்காரன் கேட்குறான். நீங்கள் ரொம்ப பயந்து போய் நிற்கிறீங்க. ஸோ சின்ன உள்ள பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு கதவை தாழ்பால் போட்டு கீ அப்படியே கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க. அவன் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு போயிடுவானோ குழந்தையன்னு சொல்லிட்டு இவங்க அதையும் வாட்ச் பண்ணியிருப்பாரு. ஓய் நீ உள்ளே போ அப்படிங்கிறாரு. நீங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ உள்ளே போ, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவங்க அடித்து துரத்தி விட்டுறாரு. அண்ட் நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடு, தயங்கவே வேண்டாம், ஓகேவா, நைட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணானா வந்தானான்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் தெரில, அவருக்கு வந்துட்டு உங்களை இந்த மாதிரி அப்படியே அம்மோன்னு விட்டுட்டு போக பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி அவன் தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பான். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் என்னோடய வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், எப்போயாவது தான் வீட்டுக்கு வருவேன், நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட வீட்டிலேருந்து பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இவங்களுக்கு தான் தெரியும்ல உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட யாருமே இல்லை, அதனால் அவரும் அதெல்லாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்க வேணாம், ஓகேவா, நான் சொல்கிறேன்ல எல்லாமே திங்ஸ் வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கோ, ட்ரெஸ்ஸு, குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோ, என்னோடய வீட்டுக்கு போகலாம், அங்கேயே இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணு, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், அதனால் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், நீ ஃப்ரீயாக இருக்கலாம். அவனுக்கும் அந்த வீடு தெரியாது, ஸோ வரமாட்டான் ஒரு கொஞ்ச நாள். அவனுக்கு அவன் மேலே ஏதாவது நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம், என்றைக்குமே உன் குழந்தை வந்துட்டு உங்ககிட்டே இருக்க மாதிரி நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுது. ஸோ அவரும் நீ ஹெஸ்டேட் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு தெரியுது உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, அதனால தான் நான் சொல்கிறேன், எப்படியும் உனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைல்ல, அதனால் நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ, வா குழந்தைக்காக அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, ஏன்னா அவன் இந்த மாதிரி தொலை பண்ணிட்டே இருந்தா நீங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது, வேலையும் பார்க்க முடியாது, எங்கேயும் போகவும் முடியாது, குழந்தைக்கும் அது பாதுகாப்பு இல்லை. ஸோ அவன் குழந்தைக்கு போய் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துக்கிறீங்க. இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் அந்த பால் டப்பா கொடுத்துருப்பார்ல, ஸோ அதையும் அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதை எடுத்துகிட்டு சார் இது வெள்ளி, இது எதுக்கு அவன் கையில் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, வெள்ளி, ஆமாம் என் அம்மா இது எனக்கு வாங்கினாங்களா, ஸோ இது என்னோடய குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அடிக்கடி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னைக்கு குழந்தைய பார்க்கணும், அவனுக்கு இதில் பாலில் ஊற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி இவனுக்கு ஆயிருக்கு, ஏண்டாக்குள்ளே வாத்து அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அச்சோ சார் இது உங்களோட சென்டிமெண்ட்டு கப்பா அப்படின்னு கேட்க, சரி எனக்கெல்லாம் அது கிடையாது, அம்மா சொல்லுவாங்க, வீடு யார் குடிச்சா எனக்கு குழந்தை தானே, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. ரொம்ப ஜோவியல் டைப்பாக இருக்கார். ஸோ அப்படியே தான் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ கிளம்பி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இவங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு கொண்டு போய் அங்கே இருக்க வச்சுட்டு அவர்கிட்ட லேப்டாப் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் அவரோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று ஆர்டர் போடுறாரு. ஸோ அதுவும் இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா உங்களுக்கு செட்டப்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு டேட்டா கனெக்ஷனுக்குள்ளே நெட்ஒர்க்லாம், ஸோ அதெல்லாம் ப்ராட்காஸ்ட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாரு. வித்தின் 2 டேஸில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருது. நீங்கள் சாராக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, நான் இங்கே தான் இருக்கேன், அண்ட் என்னால் இப்போதைக்கு உன்னை பார்க்க முடியாது, நீ தேட வேணாம், ஓகேவா, என்னால் வெளியும் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அந்த டைமில் உனக்கு கால் பண்ணா நீ எப்படி வருவ, உனக்கே தெரியல உன் அம்மா அப்பா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு, அதனால தான் நீ தொல்லை பண்ணல, தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ நான் ஜிம்மை பார்க்க முடியாதான்னு கேட்குறா. இல்லை நானே வேற ஒருத்தவங்களோட வீட்டில் இருக்கேன், எப்படின்னா அதனால தான் பார்க்கலாண்டி, எப்பயாவது மீட் பண்ண முடிஞ்சா கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டிலேருந்தே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ் பாஸ் கிட்டலாம் பேசிட்டீங்க. அவங்களுக்கும் உங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும், அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்றாங்க. ஸோ யூங்கி உங்களுக்கு எல்லாமே செட்டப்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு குழந்தைக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றாரு.
ஆனால் டைப்பர் மட்டும் மறந்துட்டு வந்துடுறாரு. நீங்கள் எப்படி வெளியே போக முடியாது. ஸோ அதனால் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு வாங்கிடுறாரு. நீங்கள் சார் டைப்பர் பையனுக்கு அப்படின்னு கேட்க, ஓ அது ஒன்று இருக்குல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி 5 மாதம் குழந்தைக்கு போடுற மாதிரி டைப்பர் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிறைய எதுக்கு சார் அவங்க கேட்க, அவன் நிறைய கொடுங்க எதுக்காக தான் என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, சார் அப்புறம் வேறு ஏதாவது அப்படின்னு கேட்குறாங்க. ஆ தப்பாக எடுத்துக்காதீங்க, லேடிஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ லேடிஸ்க்கு ஏதாவது பர்சனல் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்துருங்க, எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. தட் மீன்ஸ் அவர் வந்துட்டு நாப்கின் கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ளேவர் வேணும், என்ன இது பிராண்ட் வேணும்னு கேட்க, அவருக்கு எங்கே தெரியும் அதெல்லாம், எது நல்லாயிருக்கோ அதை கொடுங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்தையும் போட்டுருங்க அப்படின்றாரு. வாட் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, போடு எல்லாத்தையும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நிறையா ஒரு வருஷத்துக்கே தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாரு. எல்லாத்தையும் வந்துட்டு காரில் போட்டு கொண்டு வந்து ஒரு பாக்ஸாக அவங்க வீட்டில் வைக்க, நீங்கள் என்ன சார் எவ்வளோ பெரிய பாக்ஸில் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா அது யூஸ் பண்ணிக்கோங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமா, நான் டைப்பர் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிட்ருக்க, நான் கிளம்புறேன், அப்புறம் ஏதாவது வேணும்னா கால் பண்ணு, நான் வரமாட்டேன், நீ தொல்லை பண்ண, நான் வந்துட்டு உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டேன், நீ ஃப்ரீயாக இருக்கலாம் ஓகேவா, உன் வீடு மாதிரி இருந்துக்கோ, நான் போய்ட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறாரு. ஏன் இந்த மனுஷன் இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறீங்க, அதில் நாப்கின்னு இருக்கும், அதான் 2 பேரும் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரா அப்படின்ட்டு உங்கள் கையில் சிரிப்பு வேறு வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. எதுக்கு இத்தனை இவ்வளோவா, ஆனால் கடவுளே இந்த கடவுளாக நான் என்னைக்கு அடைக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் சம்பளம் வரட்டு எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. அவன் மேலே உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான, ஸோ அந்த பைத்தியக்காரன் மேலே கேஸும் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு கோர்ட்டுக்கு வருது, நீங்களை வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து அவங்களை கூப்பிட்டு போவார். ஒரு 2-3 தடவை அந்த கேஸ் இழுத்துகிட்டே இருக்கும். கரெக்டாக அவன் இப்படி கொடுத்து இது பண்ண மாட்டான். பட் ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அன்றைக்கி போகிறீங்க. ரொம்பவே அவன் டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். அவங்க வந்து டிவோர்ஸே என்னை விருப்பம் இல்லாமல் தான் வாங்கினாங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பழைய கேஸெல்லாம் இதை கிளறி விட்டுருப்பான். அதனால அது ரொம்ப இழுத்துட்டு போயிருந்துருக்கும். இப்படியே நான் ஒரு 3 மந்த் ஆகிருக்கும். அப்போது ஃபைனலாக இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வேண்டிய டைம். அப்போது அந்த ஜட்ஜும் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி குழந்தைங்க இருந்துச்சுன்னா 18 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிம் அவனோட அம்மா கிட்ட தான் இருக்கணும். அது 18 வயசுக்கு அப்புறம் அவன் யார்கிட்ட இருக்கணும்னு சொல்லி அவன் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போது அவன் அப்பா வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க கூட அனுப்புவோம் அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஜிம் இப்போ அவன் கூட இருந்தான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். இப்போது உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா போய்ட்டு நீங்கள் அதை சைன்லாம் பண்ணிவிட்டு குழந்தைய காட்டி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து உங்கள் ஆசிரமத்துலேருந்து அந்த ஆர்ஃபனேஜ் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் அவன் இத்தனை கஷ்டப்படுறான். கிட்டத்தட்ட வந்து அது கொஞ்சம் அமௌண்ட் பல்க் அமௌண்ட் தான். உங்களோட ஆர்ஃபனேஜில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பக்கம் இருக்கான்றதில்ல. ஸோ அதுக்காக தான் அவன் இவ்வளோ பாடுபடுறான். ஆனால் இப்போ அது எதுக்கும் இல்லாமல் போயிடுச்சா, அவ்வளோ பணம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஏன்னா நோட்டீஸ் வந்துட்டு அந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போது அப்படியே தான் அவன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பான். எல்லாத்துக்குமே கடுப்பாகுது. அந்த ஜட்ஜுக்கே டென்ஷன் ஆகிருக்கும். எதுக்கு இது மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க, கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அண்ட் அந்த குழந்தை அவன் அம்மா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டக்குன்னு அவன் என்ன சொல்லிடுறான்னா, ஒரு நிமிஷம், நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இதையும் கேட்டுக்கோங்க. இப்போ அவள் எங்கே இருக்கா தெரியுமா, தனியாக ஒன்றும் கிடையாது, குழந்தைய வச்சுட்டு கஷ்டமும் பட கிடையாது, அவள்லாம் வசதியாக தான் இருக்கா. இதோ இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா இந்த லாயர், இவனோட வீட்டில் இவன் கூட இருக்கா. அப்போது என்ன அர்த்தம், இவங்க 2 பேர் சேர்ந்து என் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பேசிடுறான். அங்கே அந்த ஜட்ஜுக்கே டென்ஷன் ஆகுது தான். அப்போது இவங்க வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல, ஏப்பா உன் வீட்டில் கொண்டு போய் வச்சு தான் ஹெல்ப் பண்ணுமா என்ன, அப்போ அவனோட கிளைண்ட் எல்லாத்தையும் இப்படி தான் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தப்பாக பேசுகிறாங்க 2 பேர்த்த வச்சு. அப்போது அந்த ஜட்ஜும் வந்துட்டு இங்கே பாருங்கள், அது அவங்களோட பர்சனல் விருப்பம், நீங்கள் தலையிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தலையிடல மேம், அவள் எப்படியோ போயிட்டு போகிறா, யார் கூடயே போயிட்டு போகிறா, குழந்தை என்னோடது, அந்த குழந்தைய அவள் ஏதாவது பண்ணிட்டா இவங்க 2 பேர் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக என் குழந்தை கொண்டா
நான் என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் வாய்ப்பே நான் வந்துட்டு சான்ஸை கொடுக்க மாட்டேன். என் குழந்தைய கூட அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஒரு மாதிரி திருப்பி போட்டுட்டான். இப்போ ஜட்ஜுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி பாயிண்ட்டாக பேசுகிறான். நீங்கள் மேம், நான் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறது தான் பிரச்சனைனா நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். இவனுக்கு பயந்து தான் அவர் வீட்டில் தங்க வச்சார். சொல்லப்போனால் நாங்கள் அங்கே தங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூட வந்தது கிடையாது. எனக்கு ஹெல்ப் தான் பண்ணார். அவரோட நேமை ஸ்பாயில் பண்ண வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஜட்ஜுக்கு புரியுது. பட் அவனோட லாயர் இருக்காங்கள, அவன் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிவிட இவங்களுக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுது. ஸோ அவர் எல்லாத்துக்கு முன்னாடியும் நான் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். என்னன்னா ஒரு குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த குழந்தைக்கான மொத்த பொறுப்பு நம்மளோட தான். அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அது நம்மக்கிட்ட தான் வரும். தட் மீன்ஸ் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த கேள்வி நமக்கு தான் வரும் அந்த மாதிரி. ஸோ இத்தனை பேருக்கு முன்னாடி அந்த குழந்தைய நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேயா? அண்ட் அந்த பொண்ணு இனிமேல் என்னோடய வைஃப். அது என்னோடய குடும்பம், நான் பார்த்துக்கிறேன், ஓகே? இப்போது அந்த பொண்ணு 2 பேரும் என்னோடய ஃபேமிலி. அவங்கள உன்கிட்ட என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் அடாப்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல. ஒரு மணி நேரத்தில் அங்கேருந்தே வந்துட்டு இவரோட ஆட்கள்லாம் வச்சு முடிச்சிடுறாரு. அடுத்த கேஸ் அந்த பிரேக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த ப்ராசஸே முடிஞ்சிடுது. ஏன்னா நீங்கள் உங்களோட குழந்தை தானே, நீங்கள் வந்துட்டு எது சொல்கிறது, அவருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆவீங்க. பட் இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைல்ல, அப்படி தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே படப்படப்படன்னு நடந்துடுது. நீங்கள் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடுது. அடுத்த ஹியரிங்க்கு அவங்க வந்து உட்காரும்போது, இனி இவன் என்னோட பையன், என்னோட குழந்தை, அவள் என்னோட வைஃப், 2 பேரும் என்னோடய ஃபேமிலி, ஓகேவா? என்னால் என் குழந்தைய அவன்கிட்டயே விட்டு கொடுக்க முடியாது. அவனுக்கு ஃப்யூச்சர் ஃபுல்லாக எல்லாமே நான் மட்டும்தான். அவனுக்கு அப்பான்னு ஒன்று இருந்தால் அது நான் தான், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு கேஸே முடிச்சுக்கிட்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகவே இருப்பீங்க. இன்னும் உங்களால் வெளியே வர முடியல அந்த ஷாக்லேருந்து. ஏன்னா உங்களை வைஃப்னு சொல்லிடுறாரு, அவனை குழந்தைன்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு என்ன கல்யாணம் அந்த இதுதான் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகலை, அவனை மட்டும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லைல்ல, அதனால சொல்லியிருப்பீங்க. இப்போது காரில் 2 பேரும் போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறேனே தெரியல. சார், நீங்கள் ஏன் சார் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டீங்க? எங்களால் ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவரும் ஃபைன் அது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார், எனக்கு புரியுது. பட் லைஃப் லாங் நாங்கள் உங்களை தொல்லையே பண்ண மாட்டோம். நான் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணி அவன் கண்ணுக்கே படாமல் நாங்கள் போயிடுறோம். அண்ட் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நாங்கள் தொல்லை பண்ண மாட்டோம். இந்த ஹெல்ப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. மேபி இது உங்களோட ஃப்யூச்சரையே ஸ்பாயில் பண்ணலாம். இதுக்கு மேலே நான் உங்கள் கூட இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ யோகி அப்படியே காரை ஒரு ஓரமாக ஹைவேல பார்க் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. உங்கள் பக்கம் பார்த்து திரும்பி உட்காந்துக்கிறாரு. சிம் அப்படியே அழகாக ஒரு மாதிரி விளையாடிட்டு உட்காந்துருப்பான். கை 2 அப்படியே விளையாடி சும்மா கையை தட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருப்பான். அப்போது யோகியும் உங்களை பார்த்து, போறியா, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. எங்காவது போயிடுறேன் சார். என்னால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. அன்றைக்கி மட்டும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அவ்வளோ பேர் முன்னாடி அவன் உங்களை என்னையும் தப்பாக பேசிட்டான். எனக்கு கூட பிரச்சனை இல்லை. பட் உங்கள் லைஃப் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. அப்போது மறுபடியும் யோகி, போறியா, எங்கே போகிற அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரியோட பார்த்துட்டு, எங்காவது ஜாப் நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு 1 வீக்குள்ளே இல்லைனா ஒரு 1 மந்த்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறீங்க. போறியா அப்படிங்கிறாரு. ஆமாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்னை விட்டுட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சார்னு முதல்ல கூப்பிட்டாரு வயன். அண்ட் என்னை விட்டுட்டு போறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குறதுலே ஒரு மாதிரி அவருக்கு வலியோடு கேட்குற மாதிரி இருக்குது. அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது நீங்கள் அப்படி சொன்னவும். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்போது உன்னை பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன பிடிக்கல என்ன அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஃபைன் நான் உன்னெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு.
தென் அப்படின்னு நீங்கள் கேட்க, இதோ உன் கையில் இருக்கான் பார்த்தியா அந்த குள்ள பார்த்து, அவன் தான் எனக்கு வேணும். அவன் வேணும் அப்படின்னா அடுத்து நீயும் எனக்கு வேணும்ல அப்படிங்கிறாரு. சார் எனக்கு இது புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், லூசு, நான் கோர்ட்டில் சும்மா எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு பில்டப்புக்காக சொல்லிட்டு வந்தேன் டென்சியா, நீ என்னோடய வைஃப், என்னோடய ஃபேமிலி, இவன் என் பையனு. கிடையவே கிடையாது, இவன் என்னோடய பையன். என் அம்மா சொன்ன மாதிரி என் குழந்தைக்கு தான் நான் குடித்த அந்த பால் டப்பா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே இவங்கேயும் பார்க்குறீங்க, லைட்டாக கண்ணு வேறு கலங்குது. சரி ஓகே, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கான், அண்ட் உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, ஏன் கண்ணு கலங்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியுது, நீ ஹெஸ்டேட் ஆகுற, உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகுது தானே. இதில் என்ன தப்பு இருக்குது, நீயே யோசிச்சுப்பாரு. உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு லைஃப் வேணும், எனக்கு சிம் வேணும், நீயும் வேணும். என்னன்னு தெரியல, அந்த வீட்டில் நான் தனியாக இருக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் இவன் கூட நீ மயங்கி கிடந்த, என் மொத்த லைஃபையும் நான் வாழ்ந்த மாதிரி இருக்குது. இவன் கூட அழகா இவனை தூக்கிட்டு இவனுக்காக பாலை காய்ச்சிட்டு இவன் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அப்புறம் இவனுக்கு டைப்பர் கூட வாங்க தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ புரியலை, பட் கோர்ட்டில் இன்றைக்கி அவன் பேசுகிறப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் சொன்னது சரிதான், நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இந்த சொசைட்டியை பற்றி நீ யோசிக்காத, உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் இருக்க உனக்கு, எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும், நமக்கு சிம் வேணும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் மறுபடியுமே அது வேணாம், சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, ஏன் அப்புறம் மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு சார், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு உங்களை பிடிச்சே இருந்தாலும் இது தப்பு, நான் என் பையனுக்காக மட்டும் என் லைஃப்பை வாழ்ந்த போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவங்கயும் நானும் தான் சொல்கிறேன், உன் பையனுக்காக உன் லைஃப்பை வாழ். ஏன்னா நீ தனியாக அவனை பார்த்துக்கிறத விட நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிறது அவனுக்கு இன்னும் நல்ல ஒரு லைஃப்பை கொடுக்கும். தென் அவனுக்கு அவன் பெரியவன் ஆகிட்டு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், என்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். ஸோ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ அவனை நம்ம பார்த்துக்கலாம், அண்ட் ஃப்யூச்சரில் நம்மளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கன்வின்ஸ் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்காமலாம் இல்லை, இவங்க பிடிச்சிருக்கோம், இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, அண்ட் ரொம்ப கைண்டாக இருப்பார், அண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக வியர்டாக பிஹேவ் பண்ணுவார். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஆனாலும் ரொம்ப ஹெஸ்டேட் ஆகிருப்பீங்க. பட் இப்போது உனக்காக வாழணும், உன் குழந்தைக்காக வாழணும், புரியுதுல்ல, நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், எனக்கு எந்த பொண்ணு மேலே இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஆஃப்டர் 5 years ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னா, கிச்சனில் பயங்கர சத்தம். இவங்க அவரோட ரூமில் தூங்கிட்டு இருப்பார், சத்தம் மேலே வரைக்கும் கேட்குது. அப்படியே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கண்ணை முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்து பார்த்தா சிம் தான். அவனுக்கு வந்து இப்போ வயசு 5 ஆகுது. அப்படியே கையில் கிடைக்கிற கரண்டி டம்ளர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி பொத்துன்னு எரிஞ்சிட்ருக்கான். நீங்கள் கத்துறீங்க, டீ கம்மிடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கம்மிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டம்ளரும் தூக்கி போட்டு உடைக்கிறான். கையில் கிடைக்கிற எல்லா ஜாமானும் தூக்கி போட்டு உடைக்கிறான், வீசுகிறான், அங்கங்கே பறந்து விழுது. நீங்கள் இங்கே பாடு சிம், சொல்கிற பேச்சு கேளு, பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, சேட்டை பண்ணாத, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இந்த பக்கம் யூங்கி வந்து பார்த்துட்டு காலங்கத்தில் அம்மாவுக்கு பையனுக்கு என்ன பிரச்சனை, ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்கிற, அவன் ஏன்டி இப்படி பண்ணான், அவன் குழந்தை தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆமாம் குழந்தை தான், பெரிய குழந்தை என்னென்னலாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பேசுனா, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. தாதி அப்படின்ட்டு அவன் ஓடி வரான். என்ன கேட்டா, எதுக்கு இவ்வளோ சண்டை, எதுக்கா என்னோட குள்ளவாத்துக்கு இவ்வளோ கோவம், அம்மா என்ன திட்டினாளா அப்படின்னு சொல்லி கேட்க, போடா நீ அப்படிங்கிறான். எதை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கமே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு, வேணும் தான், உங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பீங்க. அவன் போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். இவங்கியும் அவர் அப்படியே எனது கை என்னை அடிக்கிறதாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அகைன் வந்துட்டு சிம் எல்லா சாமானத்தையும் போட்டு உடச்சிட்டு இப்போ ஹாலுக்கு போகிறான். ரிமோட்டை தூக்கிட்டு டிவி உடைக்கிறது கையை ஓங்குவான். இவங்க அதுக்குள்ளே அப்படியே பாஞ்சு போய் அவனை பிடிச்சிட்டு அவன் காலிலே விழுந்துடுறாரு.
இதுக்கு மேலே உடச்சினா உன் அப்பாவுக்கு பாக்கெட்டில் பைசா இல்லடா வாங்கிறதுக்கு, ப்ளீஸ் என்னன்னு சொல்லிவிட்டு அப்புறமா கூட உடச்சிக்கோ, எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லவும் அவளையும் கூப்பிடு அப்படிங்கிறான். ஏய் வாடி கூப்பிட்றான்ல அப்படின்னு சொல்லவும் நீங்களும் நான்லாம் வரல அப்படிங்கிறீங்க. ஏஜி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து ஹாலில் நிற்க அவன் அப்படியே வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் முன்னாடி நிற்க வச்சு சோஃபா மேலே ஏறி நின்றுக்கிறான். அந்த சோஃபா வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு அவனால் நிற்க முடியல, பேலன்ஸ் பண்ணி கீழே விழ போகிறான். 2 பேரும் போய் பிடிக்கிறீங்க. உங்களை தள்ளி விட்டுட்டு இந்த சோஃபாக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் வந்துட்டு கிளாஸ் டைப்பில் ஸ்டூல் மாதிரி போட்டுருப்பில்ல, டேபிள் மாதிரி, அது மேலே ஏறி நிற்க வைக்க சொல்கிறான். அவனை தூக்கி அங்கே நிற்க வைக்கிறீங்க. இப்போது அப்படியே 2 கை இடுப்பில் வச்சுட்டு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் 2 பேர் தள்ளி நின்றுக்கிறீங்க. கையை கட்டுங்க அப்படிங்கிறான். என்னடா அதுன்ட்டு 2 பேர் கையை கட்டிக்கிறீங்க. எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா உங்களால் அப்படிங்கிறான். இவங்களுக்கு தான் ஒன்றும் புரியல. என்னடா அவமானம், நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள்லாம் எவ்வளோ குட் கப்பல் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப பேட் கப்பல், எனக்கு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதோ இவருக்காலே வயன் பைத்தியக்காரி, எனக்கு நான் எது சொன்னாலும் செய்ய மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு சர்றா மெனக்கிட்டுறான். நீங்கள் தேவனுக்கு ஜெல்லம் ஜாஸ்திடா அப்படின்னு சொல்லி கத்த, அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லவும் அப்போ நான் உன்னை திட்டுறேன், நீ தான் பைத்தியக்காரன், நீ இருக்கிறியே லூசு அப்படிங்கிறான். யாரா உனக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மறுபடியும் கேட்குறாரு யூங்கி, என்னடா உன் பிரச்சனை, எதுக்கு இப்படி கோவமாக இருக்க, முதல்ல என்னன்னு சொல்லு, சொன்னால் தானே சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது. எல்லாரும் என் கிளாஸில் தங்கச்சி இருக்குது தம்பி இருக்குன்னு சொல்லிட்டு விளாட்றாங்க, அண்ணா இருக்குதுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நான் மட்டும் லூஸ் மாதிரி தனியாக விளையாடிட்டு இருக்கிறேன். எல்லோரும் நாளைக்கு அவனோட தங்கச்சி தம்பின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்க கிளாஸுக்கு. ஆனால் எனக்கு யார் இருக்கா, எனக்கு தம்பி வேணும் இல்லைனா தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டு இதான் இந்த பைத்தியக்காரி வயன்கிட்ட கேட்டால் அவன் முடியாதுன்னு சொல்கிறா. டாடி நீ ஏன் சொல்லு, எல்லோரும் அவங்க வீட்டிலேருந்து அவங்களோட தங்கச்சி தம்பின்னு கூப்பிட்டு வரும்போது நானும் அவங்க என்னோட தம்பியோ தங்கச்சியோ கூட்டிகிட்டு போய் நிறுத்தினா தானே பெருமையாக இருக்கும், அதுதானே உனக்கும் பெருமை அப்படிங்கிறான். இங்கே இவங்களுக்குன்னா செம்ம சிரிப்பு. ஆமாடா ஆமாம், அப்போ தான் உனக்கு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் இவ எது சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் எப்போ இருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இவங்கியும். அவனும் நான் 2 மாதமாக கேட்குறேன், இப்போ நாளைக்கு நான் யாரை கூட்டிகிட்டு போய் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு நிற்கிறான். ஸோ இவங்க வந்துட்டு அடப்பாவி அது என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கவும், நான் எங்கே அவங்ககிட்ட கேட்கறது, நீ தான் வந்தா அதோ அந்த இருட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிற, கேஸுன்னு சொல்கிற, என்ன கேஸோ என்ன ஒன்றுமோ எனக்கு புரியலை. அப்புறம் இவ எது சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டா, உங்ககிட்ட சொல்லவும் மாட்டா, எனக்கு ஒரே கோவமாக வருது. இப்போ நாளைக்கு நான் எப்படி ஸ்கூல் போவேன், போகலனாலும் அசிங்கம் போனாலும் அசிங்கம், எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். அவன் சீரியஸாக பேசுகிறான். அவங்க 2 பேத்துக்கு செம்ம சிரிப்பு வருது. இவங்க வந்து அவன் பக்கத்தில் நின்றுட்டு சரிடா, ஆனால் நீ கேட்குற மாதிரி தம்பியோ தங்கச்சியோ 2 மாதத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்க 10 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. 10 மாதமா, நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன், 10 - 2 8, அப்போ 2 மாதம் முடிஞ்சு இன்னும் 8 மாதத்தில் எனக்கு தங்கச்சி பாப்பா கிடைப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க வந்துட்டு மேபி நீ 2 மாதத்துக்கு முன்னாடி உன் டேடிக்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் 8 மாதத்தில் உனக்கு தங்கச்சி பாப்பா கிடச்சிருப்பா, ஆனால் டேடிக்கிட்ட இன்றைக்கி தானே சொல்கிறேன், 10 மந்த்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணுமா, எனக்கு உடனே வேணுமே அப்படின்னு கேட்குறான். ஓகேடா ப்ராசஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் 10 மந்த்ஸ் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வெயிட் பண்ணுறேன், ஆனால் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கமந்து படுத்துட்டு அழுகிறான். இங்கே இவங்க எப்படியும் உங்களை பார்க்க நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு நான் என்னடி பண்ணிட்டேன், அவன் தானே நான் டைம் கொடுத்துருக்கான் 10 மாதம், அதுக்குள்ளே தங்கச்சி பாப்பா கிடைக்கலனா அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவே பிள்ளை மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் இவங்கி அப்படிங்கிறீங்க. அவன் தான் ஆசைப்பட்டான், நானும் ஆசைப்படலப்பா, நான் எப்பயாவது இந்த மாதிரி சொல்லிக்கிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரியே நடிக்கிறாரு. நீங்கள் இவங்கி இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பக்கம் அவன் வேணும், இதோ இந்த பைத்தியக்காரி சொன்னால் கேட்க மாட்டா, இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறா 2 மாதமானு கத்துறான். ஸோ இவங்க இருந்துட்டு நீ ஃபீல் பண்ணாடா, 10 மந்த்ஸ் வெயிட் பண்ண, உனக்கு தங்கச்சி பாப்பா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் முதல்ல அவன் அழுகே நிறுத்துங்க, நாளைக்கு அவன் எப்படி ஸ்கூலுக்கு போவான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் இருக்காளே உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதே
நான் மாட்டேன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட் இருக்காளா, என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏச்சி அப்படி சொல்லடி. சாரா அவள் குழந்தை இருக்குல்ல, சிமி இருக்கால்ல, போ அவளை ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து இவன் கூட தங்கச்சி மாதிரி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லவும், அப்படியா நான் ஏதோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா கால் பண்ணி சொல்லவும் அவள் செம்மையாக சிரிக்கிறா. ஆஹா, அப்போது இப்போ தான் பிளானே பண்ணுறீங்களா, சரி ஓகே நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் வந்து அடுத்த நாள் மார்னிங் நேராக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துடுறா. சிம்சிமுக்கு வந்துட்டு இது சர்ப்ரைஸ் தான். சாரா ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறா. அப்போது நீங்கள் காரில் வந்துட்டு போகிறீங்க, பின்னாடி சிம் இருப்பான், நீங்கள் பேர் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இவங்க யூஷுவல் ட்ரைவ் பண்ணுவார். அப்போது கண்ணாடியில் பார்க்குறாரு, அவன் அப்படியே சீட்டுக்குள்ளே மூஞ்சி புடச்சி வச்சு அப்படியே உட்காந்துட்டுருக்கான், சீட்டை கட்டி பிடிச்சிட்டு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, டாடி நான் இவ்வளோ டைம் கெஞ்சி கேட்டல, ஏன் இப்படி பண்ணுறேன், எனக்கு மானமே போகுது, ஐயோ எனக்கு அங்கே போனால் ஒரே அசிங்கமாக இருக்கும், நான் போகல டாடி, எனக்கு இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூங்கியோட கணத்தில் வந்து கிஸ் பண்ணி கெஞ்சி ஐஸ் வைக்கிறான். யூங்கி இருந்துட்டு, சரிடா முதல்ல நீ ஸ்கூலுக்கு வா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், நீ இவ கூட சேர்ந்து இவ்வளோ மாதிரியே ஆயிட்ட, ரொம்ப மோசம் தாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வந்து காரை விட்டு இறங்குண்டுமே சாரா ஓடி வரவும் சிம் ஓடி போயிட்டு சாரா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். அவளும் ஓடி வந்துட்டு, டே எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. நான் நல்லாவே இல்லை, நான் எனக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருப்பான். அவளும் அவளோட புலம்பல் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு, சரி ஓகே என்னோட சிம் அசிங்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ உன்னோட சாரா விடுவாளா என்ன அப்படின்னு கேட்கா. என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு கேட்குறான். இங்கே பார் சிமி கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏய் சிமி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இன்னைக்கு அவள் தான் உனக்கு தங்கச்சி, ஓகேவா, கூட்டிகிட்டு போ, யாராவது கேட்டால் தங்கச்சின்னு சொல்லு, உனக்கு பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நிஜமாதான், கூட்டி போய்க்கோ, ஆனால் பத்திரம், உன் தங்கச்சியும் உன்னை நம்பி தான் விடுறேன்டா, அவள் ரொம்ப சேட்டை பண்ணுவா அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன்ட்டு அழகாக ஓடி போய் சிம்மி ஹக் பண்ணிக்கிறான். சிம்மியும் வந்துட்டு சிம் வந்தா அப்படிங்கிறா. வா நீ தான் தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நான் தான் அவன் தங்கச்சி நீ எனக்கு அண்ணாவான்னு அவள் கேட்குறா. ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. 4 பேர் இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் அப்படியே சிம்மியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறான் ஸ்கூலுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு. ஸோ சாராவும் வந்துட்டு, சரி ஓகேப்பா நான் கிளம்புறேன், அப்புறம் அவன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிறா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. டைம் கொடுத்துருக்காராமாவே சாரு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக சிரிச்சுட்டு போயிடுறா. அண்ட் யூங்கியும் வா என் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காரில் ஏற சொல்கிறாரு. நீங்களும் அப்படி காரில் எடுப்பீங்க. அவர் ஆஃபீஸ் போவாருன்னு பார்த்தா நேராக வீட்டுக்கு போகிறாரு. ஏன் ஆஃபீஸ் போகல, லீவா அப்படின்னு கேட்க, என் பிள்ளை எனக்கு 10 மாதம் தான் டைம் கொடுத்துருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியாடாக சிரிக்கிறாரு. நீங்கள் தேய்ப்பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி தான் காரை விட்டு இறங்கி அப்படி தூக்கிட்டு போகிறாரு. ஓகே டே, ஸோ ஹாப்பி என்டிங் தான். இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் இல்லை எப்போ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அப்பா சாமி ஒரு வழியாக முடிச்சிட்டேன்டா அப்பா. ஓகே அப்புறம் என்னது வேறு என்ன சொல்லணும், ஐயோ எல்லாமே மறந்துட்டேன். அப்புறமா ராகவிடியர் அப்புறம் சீனியர் நீங்கள் 2 பேரும் சொன்னீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்துட்டு நிஜமாகவே அன்றைக்கி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். எனக்கு என்னவே தெரியல. ஏன்னா எனக்கு இதுதான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ண சேனல். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், இந்த அளவுக்கு கொண்டு வந்தது பெருசு தான். இதே மாதிரி தான் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கும் ஹார்ட் ஒர்க் போடணும். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி ஆகிட்டேன். பட் நீங்கள் வந்துட்டு எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு, என்னை கன்சிடர் பண்ணுறதுக்கு, எதுனாலும் பார்த்துக்கலாம், நீ பண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எப்படி சொல்கிறது, இப்போது எங்கள் வீட்டில் அதாவது என்னோடய ஃபேமிலி என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு நான் அவங்கள தப்பு சொல்ல, ப்ளேம் பண்ண கிடையாது, அவங்கள நான் குறையும் சொல்ல. பட் நான் ஏதாவது ஒரு விஷயம் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுன் ஆகுறப்போ, உன்னால் இது முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. நான் அவங்கள குறை சொல்ல, பட் இதான் ஆக்சுவலாக நடக்கும். அதை இன்னும் ரொம்ப டவுன் ஆகிடுவேன். அதனாலேயே நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னால் ஒரு விஷயம் முடியுதோ எதுவுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அதை அவங்க டவுன் பண்ணுற மாதிரி பேசிட்டா, ஆல்ரெடி நான் கொஞ்சம் வீக் டைப்பாக
ஸோ ரொம்ப இதாகிடுவேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். பட் யாரோ ஒருத்தக்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கணும்ல. ஸோ அதனால் நான் எல்லாமே உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிப்பேன். நீங்கள் எப்பயுமே நான் ரொம்ப டவுனானால் கூட எனக்கு டைம் கொடுத்து எனக்காக என்னை கன்சிடர் பண்ணி எனக்கு சப்போர்ட்டாக பேசுவீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு மோட்டிவ் பண்ணுறீங்க டியர். ரொம்பவே தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக டவுன் ஆகலாம் சில இடத்துல, பட் கண்டிப்பாக நான் வந்துட்டு அதில் வெளில வந்துக்குவேன். ஏன்னா நீங்கள் தான் கூட இருக்கீங்கல்ல. ஸோ எனக்கு போதும், நான் வந்துட்டு சீக்கிரமாக அதில் வெளில வந்துடுவேன். அப்புறம் நான் இதான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறமா ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அதான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அது இன்னொரு சேனலில் வந்துட்டு நான் ஒன் ஷாட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு அதுக்கு அந்த சேனலுக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறப்போ எனக்கு சொல்ல தெரியல, ஸ்டோரியே எனக்கு ஒழுங்காக சொல்ல முடியல. ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதுலேயே நான் வந்துட்டு ஒன் ஷாட்டு எஃபெக்ட் எல்லாமே இதில் போடுறேன். அண்ட் இன்னொரு சேனல் வந்துட்டு ஓப்பன் வேறு பண்ணிட்டேன். ஓகே, நான் இதில் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பெல்லாம் போட்டுட்ருப்பேன்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு, உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா, டைம் இருந்துச்சுன்னா அது பாருங்கள், ஓகேவா? நான் அதை லிங்க் எப்போவுமே இதில் அதில் ஏதாவது வீடியோ போட்டேன்னா போஸ்ட் போடுறேன் லிங்க்கை. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா பிடிச்சிருந்தா பாருங்கள். வேறு என்ன, அவ்வளோதான் டியர். ஸோ எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் கமெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணலைன்னா கூட எனக்கு வீடியோ பார்க்குறீங்கள, ஸோ எனக்கு அது போதும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஹார்ட் சொல்ல வரமாட்டேங்குது தான், பட் நீங்கள் அதையும் தாண்டி இந்த ஸ்டோரி பார்க்குறீங்க, அதுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டே. நான் வந்துட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லாத்துக்குமே, நாட் ஒன்லி ராகவி டியர் அண்ட் சீனியர். ஸோ எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறீங்க, டைரெக்டாகவோ இல்லை இன்டெரக்டாகவோ. ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு நீங்கள் மோட்டிவ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ஓகேயா? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நானும் என்னோடய பெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் எனக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நான் ஸ்டோரியை வந்துட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். தெரியும் இது வந்துட்டு ஒரு சின்ன டெலியூஷன் மாதிரி தான், ஒரு எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஈவன் நமக்கு ரியாலிட்டியில் இருக்கிற வழியை விட இந்த ஒரு சின்ன டெலியூஷனில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதனால் தப்பில்லை. ஸோ நீங்கள் கேட்கலாம், வேறு என்ன, முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை ஹாப்பியாக வச்சுப்பேன், ஓகேவா? ஓகே சொல்லடா தராங்க. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு எந்த பார்ட்டு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, யூங்கி சிம்சிமை தூக்கி அப்படியே ஃபஸ்ட் டைம் அவரோட இதில் கட்டிக்கிட்டு ஒரு துண்டு வச்சு கட்டிக்கிட்டு அவனுக்கு பால்லாம் காய்ச்சிட்ருப்பார்ல, அந்த சீன் பிடிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சி இதில்?